இருக்கும். வெயிட் இருங்க. போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நான் எப்படி கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி என் வீட்டில் நான் என்னென்ன பண்ணியிருந்தேன், எப்படி படித்தேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காமிக்க போகிறேன். சரிங்களா? சொல்ல போகிறதுக்குள்ள காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சின்சியராக கஷ்டப்பட்டு படிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்ப ஒரு நல்லதும் கூட. சரிங்களா? நான் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கிடைச்சது அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்சி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாக்கா அதில் ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சாக்கா எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க்காக கூட ஒரு சாஃப்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணணும். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் சாஃப்ட் ஒர்க் ரெண்டுமே அவசியம். கண்டிப்பாக கடவுளும் ஒரு பக்கத்தில் இருக்கார். கடவுளையும் ஒரு பக்கத்தில் நம்பணும். சரிங்களா? கடவுளோட அருளும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், நான் எப்படி படித்தேன் அப்படின்னாக்கா வீட்டில் செவுத்தில் இந்த மாதிரி ஒட்டி தான் படிச்சிருக்கேன் நிறைய. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் ஆக்சுவலி என்கிட்ட ஒரு பிரிண்டர் இருக்குது. அந்த பிரிண்டரில் எனக்கு தேவையான இதெல்லாம் நானே பிரிண்ட் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு வீட்டில் ஒட்டி நானே பாயிண்ட்ஸ் எல்லாம் கையால் எழுதி இந்த மாதிரி ஒட்டிடுவேன். சரிங்களா? இது வரலாறு, ஹிஸ்ட்ரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? இந்த கற்காலத்தில் இருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே நானே பாயிண்ட்ஸ் எடுத்து கையால் எழுதி இது வரைக்கும் படித்தா போதும், என் மைண்டில் என்ன இது வரைக்கும் இது படிக்கலாம்னு தோணுதோ அதெல்லாமே நான் எழுதி நானே வச்சு அதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது டெய்லியும் நான் பார்த்துட்டே இருப்பேன். அதை எல்லா சப்ஜெக்டும் ஓவரால் எல்லா சப்ஜெக்டும் பார்ப்பேன். அதுக்காக தான் இந்த மாதிரி. சரிங்களா? எல்லா இடத்துலையும் நான் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் ஸ்டிக் பண்ணி அதாவது ஒட்டி நான் பார்ப்பேன். இது தமிழ், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். தமிழ் இன்னும் நிறைய இருக்குது, பட் எனக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல பார்ப்பேன். இது தமிழ்நாட்டோட, உங்களுக்கு தெரியும் நல்லாவே, தமிழ்நாட்டோட மேப். இதையும் பார்க்கணும். நமக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பற்றி நான் டீட்டெயில்ஸ். சரிங்களா? எத்தனை மாநகராட்சி இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, மக்கள் தொகை, அதை பற்றியான டீட்டெயில்ஸ் இதுவும் நான் டெய்லியும் பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தமிழில் இலக்கணம் ஒரு பெரிய டாபிக். அந்த இலக்கணத்தை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த இலக்கணத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக A to Z இலக்கணம் வேறு எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்க அந்த செவத்தில் ஒரு பக்கத்தில் பார்த்தாலே போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த ஒரு டாபிக் எடுத்தோன்னா அந்த டாபிக் உள்ளே என்னென்ன இருக்குது, அது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மைண்டில் ஓடணும். அந்த மாதிரி இது ஆல்ரெடி படித்து வச்சவங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஓரளவுக்கு செட் ஆகாது. இல்லை படித்து முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் ரீகால் தான் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட். சரிங்களா? அந்த ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் பதம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது. சரிங்களா? யாப்பு அப்படின்னாக்கா யாப்புக்குள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் அது என்னென்ன சொல்லுது, அதை பற்றி அப்படியே ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நம்ம அந்த ஒரு டாபிக் பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். அது அந்த மாதிரியான ஆளுக்கு இதெல்லாம் நல்லாவே ஃபுல்லாகவே செட் ஆகும். இது எங்கள் வீட்டில் நான் பண்ண இது தமிழ் இலக்கணத்துக்கு மட்டும் ஒரு பகுதி. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க. அதாவது நமக்கு தேவையானது எடுத்து ஒரு பக்கம் தடவி பார்க்குறத விட ஒட்டு மொத்தமாக வச்சுட்டாக்கா ஈஸியாக இருக்கும். இது ஹிஸ்ட்ரிங்க, அதாவது இயர்ஸ், எந்தெந்த வருஷம் என்னென்ன நடந்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக்கில் நம்ம அண்டர்லைன் பண்ணி தான் படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் அது தேடி திருப்பி எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்படிங்களா? அது தேடி எடுத்து படிக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா அம்பாட்டும் ஒரு ஸ்டெப்ஸ் அப்படியே சரன்னு பார்த்துட்டு போயிட்டே தரலாம். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த இயரை மட்டும் படித்தேன்னா, இயரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாக்கா என்ன இன்சிடெண்ட்
இல்லை இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் வச்சாக்கா என்ன இயர் அப்படின்றத பற்றி நல்லா தெளிவாக அப்படியே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து எங்கள் வீட்டு கதவு பின்னாடி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், அவுரங்கசீப்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி, இலக்கணம், அப்போ திரும்ப ஹிஸ்ட்ரி. இது பாருங்கள், கான்ஸ்டிடியூஷன் பகுதிகள். அந்த கான்ஸ்டிடியூஷனில் பகுதிகள் பார்ட்ஸ் அது வந்து ஃபுல்லாக அப்படியே மேலேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக எழுதியிருப்பேன். எல்லாமே இருக்கும். நம்ம வந்து அந்த பகுதி 13 அப்படின்னாலே அதில் என்ன இருக்குது, பகுதி 14 அதில் என்ன இருக்குது, 14A என்ன சொல்லுது. இது வந்து நம்ம வந்து அந்த பகுதி மட்டும் பார்த்தாலே அதில் இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் அதை ஃபுல்லாக நமக்கு அப்படியே ஞாபகம் வந்துடணும். அது எதுலேருந்து உறுப்பு எதுலேருந்து இது வரைக்கும் சொல்லுது, ஆர்டிக்கல் எதுலேருந்து இது வரைக்கும் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலமைப்பின் மூலங்கள் ஃபுல்லாக அப்படியே A to Z, அதாவது ஒரு பேசிக்ஸ் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஷெட்யூல் அட்டவணை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அரசியல் அமைப்பில் வந்து வேறு என்ன முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அது இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸை பற்றி இது லோக் ஆயுதா, லோக் அதாலத், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது எல்லாமே. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதை பற்றி எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் படிக்கும் போதே தெரியும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சு இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொடுத்து படிச்சுட்டு வர வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ஸ்டிக் பண்ணி அதை மட்டும் அப்படியே தனியாக ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நான் அப்படி நின்று பார்த்தா போதும். ஆர்டிக்கல் 143 என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 156 என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 262 என்ன சொல்லுது, இந்த மாதிரி அது பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பக்கம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ். புரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ், என்னென்ன கண்டுபிடிப்புகள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில். புரியுதுங்களா? அப்புறம் இயற்பியல் விதிகள், அந்த இயற்பியல் விதிகளை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். என்னென்னா ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தினாக்கா சில அளவீடுகள் பார்த்தீங்களா, அதை கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எதாவது எப்படி அளப்பாங்க அப்படின்னு சொல்லி அளவீடுகளை கொடுத்துருக்கேன். சில இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் நான் வந்து படிக்கும்போது வந்து சில சம்திங் விட்டுருக்கலாம், சில அப்டேட் ஆகிருக்கலாம். சரிங்களா? இல்லை வந்து எனக்கு புரிகிற மாதிரி இருக்கலாம். அதுக்காக ஷார்ட்டாக நானே கூட கையாலே கூட எழுதி வச்சு பார்த்தேன். சரிங்களா? நமக்கு அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எம்டிஆர் இருக்கிற பேஜில் நம்ம எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா? இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ் மட்டுமே. இது ஃபுல்லாக நம்மளுடைய சிலபஸில் என்ன வருதோ அந்த ஃபிசிக்ஸ் மட்டும். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் யார் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நானே உக்காஞ்சி தனியாக பொறுக்கி ஆராய்ச்சி பண்ணி போட்டு ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேங்க. சரிங்களா? இதெல்லாம் வெளியே எங்கே நோட்ஸ் விற்குதா அங்கே விற்குதா எங்கே இல்லை, என்னுடைய சொந்த உழைப்பு, சொந்த முயற்சி. சரிங்களா? இப்படி தான் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்த மினரல்ஸ், இந்த உலோகங்கள், அதை பற்றிலாம். இந்த அப்புறம் உணவுப் பொருட்கள் அதை பற்றி. புரியுதுங்களா? இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இந்த ஜுவாலஜி அதை பற்றிலாம் நிறைய இருக்கும். நோய் தடை காப்பு மண்டலம் அதெல்லாம் இருக்கும். நோய்களும் அதை தடை காப்பு மண்டலம். விட்டமின் ஏ என்ன சொல்லுது, விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் இ, இதெல்லாமே வந்து என்னென்னு சொல்லுது. இது அப்படியே டெய்லியும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இது அப்படியே பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரீகால். ஒரு நாளைக்கு நான் 3 வாட்டி பார்ப்பேன்னு வச்சுங்களேன். அப்போ 3 வாட்டி பார்க்கும்போது தொடர்ந்து 3 மாதம் பார்த்தினாக்கா, தொடர்ந்து 1 மாதம் பார்த்தாக்கா என்ன ஆகும், ஃபுல்லாக பதிஞ்சிருங்க. அது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே பதிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் எக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் அது கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக மனசில் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த நமக்கு போடுற இன்ஜெக்ஷன்ஸ், இந்த பாப்பாக்கெல்லாம் போடுற இந்த இன்ஜெக்ஷன் தடுப்பூசி அதை பற்றி. இங்கே பாருங்கள், பிசிஜி எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஜுவாலஜி. இந்த பாருங்கள் ரத்தத்தை பற்றி இல்லாமல் கொஸ்டின்ஸே கிடையாது, கொஸ்டின் பேப்பரே கிடையாது. பார்த்தீங்களா? இந்த ரத்தத்தில் என்னென்ன பார்ட்ஸு, அது என்னென்ன சொல்லுது, அது உள்ளே என்னென்ன இருக்குது, அதை பற்றி நானே பாயிண்ட்ஸ் கையாலையும் எழுதி வச்சுருக்கேன். அப்படியே கிலோங்க 5 உலக கோட்பாடு,
கண்டுபிடிச்சது வந்து விக்டர் அவெல்லாம் கண்டுபிடிச்சா எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படியே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சுனாக்கா அந்த ஐடியாவும் சேர்த்து அதில் எழுதி வச்சுக்கணும் அதை. சரிங்களா? பாருங்கள் இதெல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மனித எலும்புக்கூடு மொத்தம் 206ன்னு சொல்லிட்டு சைடில் எழுதியிருக்கேன். ஃபுல்லாக என்னென்னு சொல்லிட்டு A to Z ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் செல்லை பற்றி கேட்பாங்க. இங்கே பாருங்கள் சேர்மங்களத்தோட பயன். நீர்னா என்னது, நீரில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இன்னும் வேறு என்னென்ன இருக்குது, சாதாரண உப்பு என்ன சொல்லுது, சர்க்கரை என்ன சொல்லுது. இன்னும் நான் இன்னொரு பார்ட்ஸ் காமிக்கல. என் வீட்டை சமையல் அறையே நான் மாற்றி வச்சுருக்கேங்க கெமிஸ்ட்ரிக்காக. புரியுதுங்களா? கெமிஸ்ட்ரிக்காக மாற்றி வச்சுருக்கேன். சால்ட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள் ஹார்ட்டை பற்றி எல்லாமே கொஸ்டின் பேப்பரும் கிடையாதுங்க. ஹார்ட்டை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். தாவர உலகம் இது பார்த்தல. ஹார்ட் டாப்பிக்காக முடிஞ்சு போகுது அதில். தென் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மேக்ஸை வராமல் இருக்கலாம். புரியுங்களா? சில பேர் வந்து மேக்ஸை வரும் பட் ஃபார்முலாஸ் மறந்து போடும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக் பண்ணிக்கங்க. டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் மேக்ஸுக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த செவத்தை மட்டும் பார்த்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே புரியுதுங்களா? நீங்கள் படிக்கலனா கூட அதை அப்படியே பார்க்கும்போது அப்படியே அது கண்ணில் பதிஞ்சிடும். மனசில் பதிஞ்சு கண்ணில் பதிஞ்சிடும். கண்ணை முன்னாக்க உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வரும். அந்த மாதிரி கூட ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? கண்ணில் பதியும். கண்ணில் நிற்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணில் பதியும். இந்த மாதிரி இது நம்ம பார்த்துட்டே இருக்கும். நான் வந்து இங்கே தான் தூங்குவேன், இப்படி பார்த்துட்டே தான் இருப்பேன். எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 3 வாட்டி பார்க்கும்போது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நாளில் 30 வாட்டி பார்த்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் புக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புக்கில் இருக்கிறது இதில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபார்முலாஸ். என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லா ஃபார்முலாஸ். இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். பங்கீட்டு விதிகள் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஸ்ட்ரிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸ்ட்ரிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதாவது மருதுன்றது வந்து இயற்கையால் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு தான் வச்சுங்களேன் நமக்கு. ஏன்னா சில விஷயத்தில் மறந்து தான் ஆகணும். பட் மறக்கக்கூடாத விஷயம் கூட மறந்துடும்னு வச்சுங்களேன். அதில் அந்த மாதிரி மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி என்னென்னா நமக்கு வந்து போஸ்டிங் வாங்கி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் உக்காரணுன்னாக்கா சில இதெல்லாம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் இது எல்லாமே இது சார்ட்ஸ் வாங்கி நானே தான் கைப்பட எழுதிருந்தேன். கையால் எழுதி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னுமும் எங்கள் வீட்டில் இருந்து இது நான் பிரிக்கவே இல்லைங்க, அப்படியே இருக்குங்க. பாருங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அதாவது இது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் எப்போ போய் எந்தெந்த இயரில் எந்த எக்ஸாமில் எவ்வளோ கேட்டிருக்கான்றதை பற்றி டீட்டெயில்ஸ். இந்தியா மேப் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். யார் வீட்லேயும் வந்து இந்தியா மேப் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஒரு மேப் ஒன்று வாங்கி அந்த மேப்பை வச்சு அதை வழியாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம். சரிங்களா? இந்த பாருங்கள் அந்த இந்தியாவோட மாநிலங்களோட சிறப்புகளை பற்றி இதில் தனியாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த மாநிலங்கள் என்னென்ன சொல்லுது அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது அதை பற்றி நான் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கெமிஸ்ட்ரி 4 கொஸ்டின் தான் வரப்போன்னு வச்சுக்கலாம். பட் அந்த 4 கொஸ்டின் தலையேற்றே மாற்றிடும். சரிங்களா? 4 கொஸ்டினே தலையேற்ற மாற்றிடும். அதனால் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அவசியம்தான். இதை பாருங்கள் அந்த இருக்கிற அந்த தனிமங்கள்லாம் என்னென்ன சொல்லுது, அந்த தனிமங்கள் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்துகிறோன்றது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அந்த தனிமங்கள் எங்கெங்கே இருக்குது அதை பற்றியான சும்மா ஒரு டீட்டெயில்ஸ் அந்த அப்படியே. சரிங்களா? இது நான் யூஸ் பண்ணுற போர்டு. அந்த போர்டில் வந்து எனக்கு எதாவது தேவைனாக்கா நான் வந்து போட்டு பார்ப்பேன். இங்கே பாருங்கள் இது என்னுடைய இன்னொரு ரூம். அந்த ரூமில் பாருங்கள் தமிழில் வந்து அணிகளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். நான் வந்து அணிகளில் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு வாட்டி ஏன்னா அணிகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது டாப்பிக்கே அது புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக் பண்ணிட்டாக்கா நம்ம வந்து டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் இந்த அணிகள் மட்டும் பார்த்தா போதும். அதிகமாக நான் ஒட்டுக்குது எல்லாமே ஒரு டாபிக்ஸை பார்த்தினா ஒரு 10 நிமிஷம் கூட வராதுங்க. புரியுதுங்களா? இந்த பாருங்கள் ஃபுல்லாக அணிகள். இது நம்மகிட்ட சாசனம் படிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். எங்கே வேணுமோ அங்கே ஒரு மார்க் அப்படி போட்டுக்கிட்டாக்கா அது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்படியே ஒரு மார்க் போட்டு அப்பான்னு அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பக்கம்னா பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாவ வகைகள். புரியுதுங்களா? இந்த பாவை பற்றி சொல்லியிருக்கேன்.
இதுவும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா பாவம் வந்து அணிகளும் பாக்களும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸே கிடையாது. அதனால் வந்து இந்த பாவம் கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க, ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் பாவை பற்றி. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக் பண்ணிக்கங்க. ஸ்டிக் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லியும் அதை பார்க்கறதுனால ரொம்ப பயன், ரொம்ப நன்மை அதிகம். நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த பார்வையிலே வந்து கண்ணில் வந்து நின்றுடும். புரியுதுங்களா? நீங்கள் கையால் எதுனா இன்னும் அதிகமாக பதியும் அதில். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து தமிழ் தான் ஃபுல்லாக. இந்த பட்டு பாட்டு எட்டு தொகை அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த பேஜை பார்த்தாலே போதும். அது யார் எழுதுந்து, எப்போ எழுதுந்து, என்னென்ன லிங்க்கு எதை கூட வருது, இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ். அப்படியே சார்ட் நானே அப்படியே கையால் எழுதி பாருங்கள் எப்படி எப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னாக்கா மறக்கலை, அது அப்படியே மறக்காது. நமக்கு வந்து அப்படி பண்ணும்போது வந்து ஞாபகத்துலேயும் அப்படியே நிற்கும், கண்ணில் நிற்கும், மைண்டில் நிற்கும், 2 இடத்துல நிற்கணும். ஃபஸ்ட்டு கண்ணில் பார்ப்பேன், கண்ணில் யோசிச்சு பார்ப்பேன் கண்ணில் இருக்கான்னு சொல்லிட்டு. கண்ணில் இல்லையா, அடுத்தது மைண்டுக்கு போவேன். மைண்டில் இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நான் எக்ஸாம்ஸு கிட்ட வரும்போது உங்களுக்கு இன்னும் சில மெத்தடுக்கெலாம் சொல்கிறேன். எப்படி வந்து எக்ஸாம்ஸில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மெத்தடை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணினாக்கா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஞாபகத்துக்கு வராது. அது ஞாபகம் வர வைக்கிறதுக்கான சில வழிமுறைகள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து படிக்கணும். கண்டிப்பாக படித்தாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. முயற்சி திருவினை ஆக்கும். இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள், அது திருவினை கண்டிப்பாக ஆக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது பாருங்கள், இது எல்லாமே நான் எல்லாமே புக்ஸில் தாங்க எடுத்தது. புக்ஸில் வந்து அப்படியே காப்பி பண்ணி அந்த வேர்டில் போட்டு அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அப்புறம் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தாங்க இது. மொழித்திறன் பயிற்சி இந்த புக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த மொழித்திறன் பயிற்சி. நான் வந்து அந்த டாபிக் வைஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக தொகுத்து வச்சுருக்கேன் நான். அதனால் வந்து எல்லா புக்கும் பின்னாடியும் வந்து தேடி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7th 8th 9th 10th இதில் பார்த்தினாக்கா வந்து ஒரே டாப்பிக்கை வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ இதில் கொஞ்சம் அப்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம இப்போ 6 பார்த்துட்ருப்போம், டக்குன்னு 7th எடுத்து அதே டாபிக் கண்டினியூ பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு என்னன்னாக்கா அப்படியே ஜாயிண்டிங்காக எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டீங்கனாக்கா 6th 7th 8th 9th 10th இது வரைக்கும் பேக்ரவுண்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படியே ஒட்டுமொத்தமாக அப்படியே ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காமிக்கிறேன் இருங்க, 1 செகண்ட். அப்புறம் இது எல்லாமே வந்து எடுத்தது தான். பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை பற்றி என்ன சொல்லுது, இது எல்லாமே கொஸ்டின் பேப்பர் கூட வந்ததே இல்லைங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். அதனால் இதை கண்டிப்பாக பார்த்தேன். சரிங்களா? பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தாங்க. ரொம்ப ஈஸியானது, யூஸ்ஃபுல்லானது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். சரிங்களா? இது வந்து ஒரே புக்கில் இருக்காது, எல்லா புக்லேயும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா புக்லேயும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதை நான் என்ன பண்ணீங்கன்னாக்கா பாருங்கள், 7th 8th 9th 10th இந்த மாதிரி எல்லா புக்லையும் கொடுத்துக்கிறத அந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தனித்தனியாக எடுத்து அதை ஒன்றா ஸ்டிக் பண்ணி ஒரே இதுவாக, சரிங்களா, ஒன்றா ஸ்டிக் பண்ணி ஒரே இதுவாக. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பேப்பர் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா வல்லினம் மிகு இடங்கள் ஃபுல்லாகவே அவள் தான் ஃபுல் கவர் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள் இருக்கும். இந்த வல்லினம் மிகு இடங்களில் ஒரு 5 minutes கூட ஆகாதுங்க, அப்படி ஃபுல்லாக ஒரே பாட்டை. இங்கே பாருங்கள், வல்லினம் மிகா இடங்கள் இது. இது அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இது அப்படியே ஃபுல்லாக ஒரே பாட்டு தான், அவள் தான் முடிஞ்சிச்சு. அப்படியே எடுத்தாக்கா அப்படியே முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டிக் பண்ணி படிக்கிறதுல ரொம்ப ஈஸியாக. பொருட்கள் இதுவும் வந்து தனித்தனியாக பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. 8th 9th 10th அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றா தொகுத்து பொருட்கள்னால் ஒரே
ஒரு பேப்பர்லேயே முடிஞ்சு போச்சு. இது ஃபுல்லாக பார்த்தாக்கா அந்த 8 பொருட்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட். நமக்கு இதுலேருந்து மிஸ் ஆகிறதுக்குலாம் சான்ஸே இல்லைங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணி படிங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் வீட்டு ஃபுல்லாக நான் இதை கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கும்போது எனக்கு தமிழ்லேருந்து இதுலேருந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகுதுங்க. பாருங்கள், ஃபுல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.